நேத்து வந்து அந்த கஸ்டமர் வந்து இன்டர்சிட்டி ஒண்ணு போனோம் பார்த்தீங்களா? அதுல அந்த ட்ரிப்புக்கு என்னால முடிஞ்ச அளவு நான் அவங்களுக்கு வந்து குறைச்சு பண்ணேன். அவங்களும் வந்து உரிமையா பேசுனாங்க. "ரொம்ப நன்றிப்பா, இந்த மாரி யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. வாப்பா வந்து வீட்ல வந்து சாப்பிட்டு போப்பா" அந்த பாட்டியம்மா சொன்னாங்க. கொஞ்ச நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாரி ஒரு சில கஸ்டமர் வந்து இல்லாதவங்க கூட வருவாங்க. நம்ம அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம பாட்டி மாரி, நம்ம வீட்ல உள்ளவங்க மாரி நெனச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா, நமக்கு அது பின்னாடி நல்லது தான் நடக்கும். ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அடுத்த ட்ரிப்பு உடனே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாரி அட் அ டைம்ல வந்ததில்ல. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டருக்கு ரூ. 20 மணிக்கே வந்து எனக்கு வந்துச்சு. இது உண்மையிலேயே நேத்து நடந்துச்சு. நேத்து ஃபுல்லா நீங்க வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். நான் அவங்களுக்கு மனசார விட்டேன். அதேபோல அவங்களும் மனசார வாழ்த்துனாங்க. உடனே வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் ட்ரிப் கிடைச்சுச்சு. "சேர்றா இத ஏன்டா சொல்ல வர?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு நல்லது பண்ணோம்னா, நமக்கு ஒரு நல்லது நடக்கும். ஸோ அதான் சொல்ல வர்றேன். முடிஞ்ச அளவு கஸ்டமர்ட்ட இப்ப இந்த பாட்டிமாவட்ட என்னால முடிஞ்ச அளவு நான் விட்டேன். ஆனா அதே பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எம்டி அடிச்சுட்டு வர்ற மாரி இருக்கும். இல்ல கொஞ்சம் தூரமாவது எம்டி அடிச்சுட்டு வர்ற மாரி இருக்கும். எனக்கு எம்டி அடிக்க வேண்டிய அவசியமே இல்ல அந்த அளவுக்கு. ஆனா ரிட்டர்ன் வந்து உடனே வந்து வந்துட்டேன். ஆனா 2 நாள் ஓட்ட வேண்டிய அமௌண்ட்ட ஒரே நாள்லயே ஓட்டணும் நேத்து. ஸோ அதுக்கு தான் சொல்றேன். ஹார்ட் ஒர்க் வேணும். அதேபோல பாவம் புண்ணியமும் நம்ம லைஃப்ல கொஞ்சம் முக்கியமான ஒரு அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. முக்கியமான ஒண்ணு தான். ஸோ அதுவும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கும்.